டெங்கு காய்ச்சல் பாதிப்பு இந்த ஆண்டு 20,000 உயரும். சுகாதாரத்துறை எச்சரிக்கை. குழந்தைகளுக்கு கோல்ட்ரிப் இருமல் மருந்தை பயன்படுத்த வேண்டாம். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி பயணிப்போம். முதலமைச்சர் மு. ஸ்டாலின் கருத்து. யாரையும் கைது செய்து பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் முதலமைச்சருக்கு இருப்பதாக தெரியவில்லை. டிடிவி தினகரன் பேட்டி. கரூர் பேரிடர் மூலம் முதலமைச்சர் தான் நம்மை காப்பார் என்பது உறுதியாக உள்ளது. தமிழக அரசு பெருமிதம். நாமக்கல்லில் 8, 9 தேதிகளில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம். அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தீண்டாமை அதிகரித்து வருகிறது. ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. தவேக தலைவர் விஜயின் Y பிரிவு பாதுகாப்பில் மாற்றமில்லை. உள்துறை அமைச்சகம் விளக்கம். இந்தியா அறிவும் திறமையும் கொண்ட நாடு. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். காரைக்காலில் இந்திய கடலோர காவல் படையின் அக்சர் ரோந்து கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணிப்பு. தென் சூடானில் கடும் வெள்ளப்பெருக்கு. 19 பேர் பலி. காசாவில் தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும். ட்ரம்ப் வலியுறுத்தல். உக்ரைன் ரயில் மீது ரஷ்யா வான்வழி தாக்குதல். 30க்கும் மேற்பட்டோர் காயம். ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்திற்கான இந்திய கிரிக்கெட் அணி அறிவிப்பு. ஒருநாள் போட்டிகளுக்கான இந்திய அணியின் கேப்டனாக சுப்மன் கில் நியமனம். கரூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.